Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு முறுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா எப்படி செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு பச்சரிசி மாவுல நம்ம வந்து உளுத்தம் பருப்பும் புழுங்கல் அரிசியும் வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கணும். உடைச்ச கடலையும் அதே மாதிரி பொடி பண்ணிட்டு ஜெலிச்சு சேர்த்துக்கோங்க. உடைச்ச கடலை வறுக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடிமேடா வச்சுக்கோங்க பாட்டிலில் போட்டு. எப்போ வேணுமோ நம்ம வந்து முறுக்கு செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த மாவுல வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சமா எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. எள்ளு, பெருங்காயம், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் இது வரைக்கும். கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன். ஒரு பக்கம் நெய் வந்து உருக்கிக்கலாம். கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப வெண்ணெய் சேர்க்காதீங்க, முறுக்கு உடஞ்சிரும். கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் பட்டர் சேர்த்துட்டு நெய் வந்து உருக்கிட்டு நான் ஆட் பண்ணுறேன் சூடாக. சரிங்களா? இப்போது ஸ்பூன் வச்சு கிளறிக்கலாம். நெய் வந்து சூடாக இருக்கு இல்லையா, கை சுட்டுடும். அதுக்காக ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, மிளகுத்தூள், இந்த வெண்ணெயெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். சரிங்களா? நார்மல் வாட்டர் தான், சுடு தண்ணிலாம் கிடையாது. நார்மல் வாட்டர் தான் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு உருண்டியாக மாவு மாதிரி நம்ம வந்து ஆக்கிக்கணும். நம்ம மாவை பிசையும் போதே ஒரு பக்கம் வந்து எண்ணெய் வந்து காய்ச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டும் எண்ணெய் ஒரு பக்கம். அப்போ தான் வந்து நம்ம உடனே வந்து முறுக்கு சுடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. உப்புலாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சொல்லிவிட்டு பிசையும் போதே தேவைன்னா போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காயுது ஒரு பக்கமாக. இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க ஃபஸ்ட்டு. தடவிட்டு இந்த மாதிரி முறுக்கு குழாயில் நம்ம மாவு ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழியணும். சரிங்களா? ரொம்ப அழகாக வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு தான் வந்து பிழியணும். அப்போ தான் வந்து தட்டில் ஒட்டாமல் நம்மளால் திருப்பி எண்ணெயில் போட முடியும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இப்போது முறுக்கு போட்டுடலாம். அதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி மேலே வரணும் முறுக்கு, அடியில் போய் ஒட்டக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு செவந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். சரிங்களா? இதே மாதிரி நிறைய முறுக்கு சொட்டு நான் ஒரு டப்பா ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்போல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்போ இதை எடுத்து கொடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது முறுக்கு, முறுமுறுன்னு. நம்ம வாயில் கடிக்கும் போதும் அந்த கிறிஸ்பினஸ் சத்தம் கேட்குதா உங்களுக்கு? டேஸ்டியாக இருக்குது முறுக்கு. செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.